இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 21 22 மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாளிலும் அப்பா நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அறிந்தும் அறியாமலும் செய்த எந்த ஒரு பாமாந்தாலும் இன்னும் ஒரு விஷயம் ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. காலை தோறும் கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறதே, புதிய கிருபையினால் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்புங்க இயேசு சுவாமி. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். வேத வசனம் நமக்கு அதுதான் சொல்லும். விசுவாசம் உள்ள ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல விசுவாசம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாக்கு தத்தத்தின் மேல விசுவாசம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்கும் தீர்க்க தரிசன வார்த்தையின் மேல விசுவாசம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியர்கள் மூலமாய் உங்களுக்கு சொல்லுகிற அந்த வார்த்தையின் மேல விசுவாசம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மேல விசுவாசம். நீங்கள் இப்படி விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று சொல்லி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஒரு சிறுவன் பள்ளியிலிருந்து வீட்டுக்கு வரும் பொழுது தன் தகப்பன் படுக்கையில் இருக்கிறதை பார்க்கிறான். அவருடைய அந்த மகனுடைய தகப்பனுடைய கால் நடக்க முடியாதபடிக்கு படுக்கையில் இருக்கிற ஒரு சூழ்நிலை. அப்பொழுது அந்த மகன் கேட்டானா, அப்பா இன்னைக்கு போதகர் ஜெபித்தாரா என்று கேட்கும் பொழுது அந்த தகப்பன் சொன்னாரா, போதகருக்கு என்னுடைய நிலைமை தெரியாதப்பா, அதனால் அவர் வரவில்லை என்று சொன்னானா. உடனே இந்த வசனத்தை சொல்லி, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெறுவீர்கள் என்று சொன்னீங்களே ஏசப்பா, இப்போ எங்கள் அப்பாவுடைய காலு பலவீனமாக இருக்கு, எங்கள் அப்பாவுடைய காலு நடக்க முடியல, எங்கள் அப்பாவுடைய காலு ஆண்டவரே இன்னைக்கு படுக்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு என்று சொல்லி அவன் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் ஜெபித்தானாம். ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தருடைய வல்லமை அந்த தகப்பனுடைய கால்களில் இறங்கிட்டான். அந்த மடக்கு வாதமாய் படுத்திருந்த தகப்பனுடைய கால்கள் அசைந்ததாம், எழுந்தாராம், நடந்தாராம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சிறு மகனுடைய விசுவாசத்தை கர்த்தர் கேட்டார், ஜெபத்தில் கேட்டார், அந்த காலை பலப்படுத்தினார், தகப்பனை நடக்க வைத்தார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் விசுவாசம் உள்ளவர்களாய் தேவ சமூகத்தில் போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஜெபித்தவைகளுக்கு பதில் தருவார். எபிரேயர் 11 சொல்கிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. நம்ம நம்பும் பொழுது கர்த்தர் செய்வார். எல்லா துதி கன மகிமை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.